வைகாசி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிக்கிறதுனால தெய்வீக எண்ணங்களில் மனம் செல்லும், பாடல் பெற்ற திருத்தல தரிசன பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு இருக்குதுங்க. அஷ்டம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் நிலையில் செவ்வாயும் மேசராசியில் சஞ்சரிக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான உபாதையில் ஏற்படக்கூடும். அதன் காரணமாக மருத்துவ செலவுகள்லாம் எட்டி பார்க்கும். சிறிய காரியங்களுக்கு கூட அதிக அளவில் முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா வரன் அமையறதில் அதிக அலைச்சலும் பண செலவும் உடல் அசதியும் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது. வெளியூர் பயணம் ஒன்றை ஏற்க நேரிடும். மாத கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தல் நல்லது. உத்தியோகம், அஷ்டமத்தில் ஜீவனக்காரகனான சனி பகவான் சஞ்சரிக்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்க. உங்கள் அன்றாட பணிகளில் மேலதிகாரிகள் குற்றம் குறைகளை கூறிக்கொண்டே இருப்பாங்க. கூடிய வரையில் சக ஊழியரிடம் நிர்வாகத்தினரை பற்றி பேசாமல் இருக்கிறது பிரச்சனைகள் ஏற்படுவதை, தவறுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பாமல் இருக்கிறது அவசியம். தற்காலிக பணியாளர்கள் அன்றாட கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருத்தல் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பொறுப்புகளும் மாற்றமும் இலாக்கா மாற்றமும் ஏற்படக்கூடும். ஒப்புக்கொள்வது உங்களது எதிர்காலத்துக்கு நன்மையை செய்யும். புதிய முதலீடுகளும் முயற்சிகளிலும் சற்று தீர ஆலோசித்து முடிவெடுக்கிறது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, எங்கெல்லாம் எப்போதெல்லாம் நமக்கு ஆபத்துகள் காத்துள்ளதோ அத்தகைய தருணங்களில் எல்லாம் நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து காப்பாற்றுறதில் ஜோதிடத்திற்கு இணை வேறு எதுவும் கிடையாது. பாக்கியஸ்தானத்திற்கு சிறிது தோஷம் உள்ளதால் முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேணும். தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லாவிட்டில் பணத்தை இழக்க நேரிடும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்கிறது அவசியம் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. ஏனெனில் இந்த மாதம் வாய்ப்புகளும் வருமானமும் குறைவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. நிச்சயமாக நமக்குத்தான் கிடைக்கும் என்று நம்பியிருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். ஏமாற்றமே மிஞ்சும். கையில் இருப்பதை கவனமாக செலவழிக்கிறது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்தி காட்டுறது. கிடைக்கும் வாய்ப்புகளிலும் எதிர்பார்க்கும் அளவுக்கு வருமானம் இருக்காது என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுறது. அடுத்தது அரசியல் துறையினர் உங்கள் பேச்சிலும் பேட்டியிலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் என்பதை சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகநிலைகளும் எச்சரிக்கை செய்து, அரசியலில் நிரந்தரமான நண்பரும் இல்லை பகைவரும் இல்லை என்ற உண்மையை நீங்கள் இந்த மாதம் உணர்ந்து கொள்ளும்படி சில நிகழ்ச்சிகள் உருவாக உள்ளன. கவனமாக இருக்கிறது உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். மாணவ மாணவியர் கல்வித்துறையை தனது பிடியில் வைத்து கொண்டு வித்யாகாரகனான புதன் ஆவார். அத்தகைய வீரியம் கொண்டுள்ள புதன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். படிப்பில் மன ஆர்வத்துடன் ஈடுபடும். வெளிநாடு போயிட்டு விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சுன்னா அதற்கான பூர்வங்க திட்டங்களை இப்போது வகுக்கலாம். நிதியுதவியும் அதிகம் பாடுபடாமல் கிடைக்கும். விவசாயத்துறையினர் இந்த மாதம் முழுவதும் இயற்கை உங்களுடன் ஒத்துழைக்கும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுறது. தக்க தருணத்தில் அளவோடு மழை பெய்யும். பயிர்களும் செழித்து வளரும். கால்நடைகள் அபிவிருத்தியை அடையும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மாதம் வழி பிறக்கும். பெண்மணிகள் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ்க்கை இனிக்கும். கணவரின் அன்பும் குழந்தைகளின் பாசமும் மனதை நெகிழச் செய்யும். வேலையில்லாத பெண்மணிகளுக்கு மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும்.
அறிவுரை: உங்கள் எதிர்காலத்துக்கான திட்டங்களை இந்த மாதமே சிந்தித்து வகுத்து கொள்ளுங்க. ஏனெனில் கிரகநிலைகள் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்குது. பரிகாரம்: தினமும் காகத்திற்கு எள், பருப்பு, நெய் சேர்த்த 5 சாத உருண்டைகள் வைப்பது மிக சிறந்த பரிகார பலனை அளிக்க வல்லது. அனுகூலமான தினங்கள்: வைகாசி 2 6, 11 13, 17 23, 28 30. சந்திராசிரம தினங்கள்: வைகாசி 25 இரவு முதல் 27 வரை.